வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, இப்போ சேனலில் வந்து சில சேஞ்சஸ் வரப்போகுது, சில சேஞ்சஸ் பண்ணிகிட்ருக்கோம், ப்ராசஸில் இருக்குது. அதெல்லாமே பார்க்க போகிறீங்க கூடிய சீக்கிரமாக. ஸோ அதே மாதிரி இப்போ வீடியோஸில் கூட சில சேஞ்சஸ் எல்லாம் வரப்போகுது. நம்ம ஏற்கனவே நம்ம இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸை பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறம். ஸோ வர வீடியோஸ் எல்லாம் வந்து பார்க்க உங்களுக்கே ரொம்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு நாலேஜ் கெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பைக் மாடிஃபிகேஷன் வீடியோ. மேஜர் மாடிஃபிகேஷன்ஸ் கிடையாது, மைனர் மாடிஃபிகேஷன், சின்ன சின்ன ஆக்சசரிஸ் நம்மளே இன்ஸ்டால் எப்படி பண்ணுறது அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு அடுத்து வர கண்டினியூஸ் 4-5 எபிசோட்ஸ் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோஸ்லேருந்தே நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது ஒரு அன்பாக்சிங் அப்புறம் இன்ஸ்டாலிங் வீடியோவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹேண்டில் பார் ரைசரை பார்க்க போகிறோம். என்கிட்ட இருக்க பைக் வந்து பல்சர் 150. அதுக்கு வந்து ரொம்ப நாளாக நான் ஒரு ஹேண்டில் பார் ரேசரை போடலான்னு பிளான் போட்டுட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி ஒரு ஹேண்டில் பார் ரேசரை வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ அது வந்திருக்கு, பாருங்கள் நீங்கள் அன்பாக்சிங், அப்புறம் நான் அது இன்ஸ்டாலேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு. கூட வர எபிசோட்ஸ்லாம் கூட அதே மாதிரி தான் சில அக்சசரிஸ் நான் வாங்கியிருக்கேன். பார்ப்போம் என்னென்ன நம்ம போடலாம், எப்படி ஃபிக்ஸ் ஆகுது அதெல்லாம் வந்துன்னு பாருங்கள். நான் உங்களுக்கு தெரியும், எண்டில் மீட் பண்ணுறேன். ஸோ நான் ஆர்டர் பண்ண ஹேண்டில் ரைசர்ஸ் வந்துருச்சு. ஸோ இப்படி தான் இருக்கும் அது அமேசானோட பேக்கேஜிங். ஸோ நான் ஏற்கனவே ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் இங்கே ஸோ 2 ரேசர்ஸ் இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்கும் அது. இது வந்து நம்ம ஹேண்டில் கனெக்ட் பண்ணணும். ஸோ நான் உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன் எப்படி பண்ணணும்னு. ஸோ இதெல்லாம் அது. ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் ஹேண்டில் இது கூட ஒன்று இருக்குது. ஸோ 2 பக்கமும் 2 இப்படி கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆகிட்டு இந்த ஹைட்டில் நம்மளுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ், இந்த ஹைட் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் வரும். நான் உங்களுக்கு லைவ் டெமோவில் காமிக்கிறேன் எப்படி இருக்கும் எல்லாமே. ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த ஹேண்டில் ரேசர்ஸை வந்து பைக்கில் போய் இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பைக்கு கிட்ட வந்திருக்கோம். ஸோ இந்த 4 நட்டை வந்து இப்போ நம்ம ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணால் அந்த மேலே லிட் வந்து கம்ப்ளீட்டாக செப்பரேட்டாக வந்துடும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பைக்கை வந்து சைடில் போட்டு லாக் போட்டுருவோம். ஸ்பேனரில் வந்து ஓப்பன் பண்ணும்போது அது வந்து ஸ்லிப் ஆகாத இருக்கும் ஹேண்டில். ஸோ இப்போ நான் வந்து எல்லா போல்ட்டையும் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ அதுக்கோசரம் இப்போ நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஸோ எல்லா போல்ட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அந்த மேலே லிட்டு வந்து கரெக்டாக செப்பரேட்டாக வந்துடும் நம்மளுக்கு. ஸோ இப்போ வந்துருச்சு எல்லா போல்ட்டும். இப்போ நான் அந்த போர்ஷன் அப்படியே ரிமூவ் பண்ணிடுறேன். பாருங்கள், அவ்வளோதான் வந்துருச்சு. அது முடிஞ்ச அப்புறம் நம்ம இப்போ ஹேண்டில் பாரை வந்து கொஞ்சம் அப்படியே மேலே வந்து சைடில் எடுத்து வச்சுப்போம் அப்படியே. ஸோ இதுதான் அந்த ஹேண்டில் பார் நான் உங்களுக்கு காமிச்ச மாதிரி. இப்போ வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ 2 ஹேண்டில் பாரையும் எடுத்து நம்ம வச்சுக்கின்னு அது கூட அந்த மேலே இருக்க போல்ட்டை வந்து அலங்கியால் ரிமூவ் பண்ணணும். ஸோ இப்போ அதான் பண்ணிகிட்ருக்காங்க. அது பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து இந்த 2 மெட்டல் ப்ராக்கெட் இருக்கும். ஸோ அது மேலே வந்து ஹேண்டில் உட்காரும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா, நம்ம ஹேண்டில் பார் இருந்த இடத்துல வந்து இந்த 2 ப்ராக்கெட்டோட இது வந்து இப்போ உட்கார வைக்கிறோம். ஸோ பாருங்கள், இப்படி உட்கார வைக்கிறோம். உட்கார வச்சு அந்த லிட்டை போட்டுட்டு மேலே 4 நட்டு இருக்கும். அந்த 4 நட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இப்போ போட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள். ஸோ இந்த போர்ஷனில் வந்து நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். எல்லா 4 போல்ட்டையும் கரெக்டாக கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஹேண்டில் பார் ரைசர்ஸை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும். ஏன்னா அந்த 4 போல்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த 4 போல்ட்டுக்கும் வந்து கரெக்டான ஈக்குவல் அமௌண்ட்டான டைட் பண்ணணும். ஏன்னா சிலது வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சு பண்ணிட்டோம்னா வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பேனர்ஸ் எல்லாம் கரெக்டாக கனெக்ட் ஆகாது. ஸோ அதனால் இப்போ பார்த்துட்ருக்காங்க. ஸோ கொஞ்சம் நான் டில்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் கொஞ்சம் டில்ட் பண்ணேன்னா
ரெண்டு பக்கமும் வந்து ஸ்பேனர் கனெக்ட் ஆகும். ஸோ லெஃப்ட்லேயும் கனெக்ட் ஆகும், ரைட்லேயும் கனெக்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் டில்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து செக் பண்ணிகிட்ருக்கோம் ஸ்பேனர் சாராக கரெக்டாக போல்ட்டில் போய் கனெக்ட் ஆகுதா, நம்ம டைட் பண்ணுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கான்னு. ஸோ இப்போ நான் டில்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்க ஹேண்டில் பார் ரேசர்ஸை வந்து நம்ம இந்த 4 போல்ட்டையும் டைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். இது கொஞ்சம் லென்த்தியான ப்ராசஸ். ஸோ அதனால் வீடியோ கொஞ்சம் நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஸோ வீடியோவில் கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியாகவும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவுட்டோரில் ஷூட் பண்ணுது, ஐஎஸ்ஓ வந்து ஆட்டோவில் போட்டு நான் ஷூட் பண்ணேன். ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் வீடியோவில் அப்பப்போ பிரைட்னஸ் கம்மியாகும். ஸோ மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த 4 போல்ட்டையும் வந்து நம்ம டைட் பண்ணிட்டோம். எவ்வளோ டைட் வேணுமோ அவ்வளோ டைட்டு நம்மளுக்கு ரிக்குவயர்மெண்ட் இருக்கோ அவ்வளோ டைட் பண்ணியாச்சு. சேஃப்டி ப்ரிகாஷனுக்கு ஃபுல் டைட் பண்ணுறது நல்லது தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஹேண்டில் பாரை வந்து நான் வச்சுருக்கேன் நான். ஸோ அது கீழே வந்து இந்த 2 மெட்டல் பிளேட்டை வைக்கணும். இது வந்து உங்களுக்கு ஹேண்டில் பார் ரைசஸ்லேயே வந்துடுது. ஸோ இதை வச்சு தான் இப்படி ஹேண்டில் பாரை அது மேலே கனெக்ட் பண்ணணும். ஸோ நம்ம எந்த மார்க்கிங் போட்டிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஹேண்டில் பார்ஸை வச்சுட்டு நம்ம இப்போ கனெக்ட் பண்ணிடுவோம். இப்படி நம்ம எப்படி வேணுமோ டில்ட்டு முன்னாடி வேணுமோ பின்னாடி வேணுமோ அதை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு. ஸோ இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். மார்க் பண்ணதோட கொஞ்சம் இதுவாகிடுச்சு. ஏன்னா நான் பழையசை வந்து ஒரு கேசிங் போட்டு அது மேலே மார்க் பண்ணியிருந்தோம். அந்த மெஷர்மெண்ட் எடுத்து தான் நாங்கள் மார்க் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்குது. ஸோ அந்த பக்கம் வந்து கரெக்டாக இருக்குது, இந்த பக்கம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம ஃபஸ்ட்டே பண்ணிட்டோம்னா தெரியும், நம்மளுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் கூட கொடுத்துருக்க எக்ஸ்ட்ரா ஒரு ப்ராக்கெட்டை வச்சு அதுக்கு மேலே வந்து இந்த ரேசரோட ஹேண்டில் பார் ரேசரோட கவரை போட்டு இந்த 2 நட்டு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அது போட்டு நம்ம இப்போ டைட் பண்ணிடலாம். ஸோ போடுறதுக்கு முன்னாடி இங்கே கூட ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ அது போட்டு இங்கே மேலே வந்து இந்த மெட்டல் பிளேட்டை போட்டிருக்கோம். போட்டுட்டு லைட்டாக வந்து நம்ம டைட் பண்ணுறோம். ஃபுல்லாக டைட் பண்ணுறதில்ல, லைட்டாக டைட் பண்ணுறோம். நம்ம பார்க்குறதுக்கு பார்த்துட்டு ஓகே ஆகிடுச்சின்னா நம்ம இப்போ ஃபுல்லாக வந்து டைட் பண்ணி முடிச்சிடுவோம். டைட்டிங் ப்ராசஸை கொஞ்சம் டைம் கன்சியூமிங் திங். ஸோ அதனால் வந்து நான் அதை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். இப்போ வந்து லைட்டாக அந்த மெட்டல் பிளேட்டை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் ஹேண்டில் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வரணுமா பேக்கில் வரணுமா அப்படி நம்ம டில்ட் பண்ணிக்கலாம். டில்ட் பண்ணிவிட்டு இப்போ கம்ப்ளீட்டாக வந்து நம்ம மேலே இருக்க நட்ஸை வந்து டைட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ ஹைட் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் டில்ட்டிங் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக இப்போது 4 நட்டையும் வந்து இப்போது டைட் பண்ணிடலாம். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டைட் பண்ணதுக்கப்புறம் நான் உட்காந்து சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் ஹேண்டில் பார் ஓகேவா இருக்கான்னு. இந்த ஹேண்டில் பாரோட கம்ப்ளீட் ரிவ்யூ வந்து நான் கொஞ்ச நாள் ஓட்டிட்டு அப்புறம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நான். ஆனால் இப்போயே வந்து இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு தெரியாதுல்ல. ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக நான் ஒரு 2-3 லாங் ட்ரைவ் போயிட்டு வந்து அப்புறம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதை நீங்கள் பைக்கில் போடலாமா வேண்டாவா, ஸோ முன்னத்துக்கும் இப்போத்துக்கும் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து கீ போட்டு ஆன் பண்ணி பார்ப்போம் ஸோ கரெக்டாக இருக்கான்னு. ஸோ மீட்ரு பார்த்திங்கன்னா தெரியுது கரெக்டாக இருக்குன்னு. ஸோ அவ்வளோதான் மக்களே, இதுதான் வந்து இந்த பார்ட் 1க்கான வீடியோ. இதோட கண்டினியூஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ வந்து மொபைல் ஹோல்டர் போட்டிருக்கேன், அப்புறம் 2 LED லைட்ஸ் போட்டிருக்கேன், அப்புறம் ஒரு சின்ன கோப்ரோ ஸ்டாண்ட் போட்டிருக்கேன். ஸோ எல்லாமே நெக்ஸ்ட்டாக வரும். என்ன மக்களே, வீடியோ பார்த்தீங்களா? ஹேண்டில் பார் ரேசர் இன்ஸ்டால் எப்படி பண்ணுறது அதெல்லாம் ஒரு சின்ன லாங் ட்ரைவ் போயிட்டு வந்து நான் உங்களுக்கு இன்னொரு டீட்டெயிலான வீடியோ போடுறேன், அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுக்கு அடுத்த வர ஒரு வீடியோஸ்லேயே வந்து சில அக்சசரிஸ் எல்லாமே நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ வீடியோஸை பார்த்துட்டு நீங்கள் என்ன ஃபீட்பேக் சொல்லணும்னு இஷ்டப்படுறீங்களா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே இன்ஸ்டாகிராம் சேனல்லையே ஃபாலோ பண்ணுங்கள், அதுலேயும் நாங்கள் ஆக்டிவாக ட்ரை பண்ணுறோம் இதுக்கப்புறம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.